ஆயிரக்கணக்கான பாடல்களால் கோடிக்கணக்கான இதயங்களை தொட்ட இசைக்குயில் எஸ் ஜானகி. ஔவையாரது குரல் காதல், சோகம், தாய்மை, பக்தி, மகிழ்ச்சி என்று மனித உணர்வுகளின் எல்லா நிறங்களையும் உயிர்ப்பித்தது. இந்த காணொளியில் ஜானகி என்ற இசைக்குயில் சிறகடித்து பறந்து அலைந்து களைத்து ஓய்வெய்திய கதையைத்தான் பார்க்க போறோம். சிஸ்லா ஸ்ரீ ராமமூர்த்தி ஜானகி என்பதுதான் ஜானகி அம்மா அவர்களோட முழு பெயர். 1938 ஏப்ரல் 23 ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ரெஃபல்லோ அருகே அவங்க பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இசையின் மீது இருந்த காதலால் வீட்டிலேயே கர்நாடக இசை பயின்று பல இசை நிகழ்ச்சிகளிலும் பாடி பாராட்டுகளையும் பெற்றாங்க. அவரது குரலில் இருந்த தனித்துவமும் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் திறனும் அப்போதே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இசைத்துறையில மேலும் சாதிக்க அப்போது தென்னிந்திய திரைப்பட இசையின் மையமாக விளங்கிய சென்னைக்கு வந்தாங்க ஜானகி அம்மா. அவங்க முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாடகியா வாய்ப்பு பெற்று பின்னர் இசையமைப்பாளர் டி. சலபதி ராய் உள்ளிட்ட பலரின் கவனத்தையும் ஈர்த்தாங்க. 1957 வெளியான தெலுங்கு திரைப்படமான எம்எல்ஏ திரைப்படத்தில் பாடிய பாடல் அவங்களுக்கு திரை உலகில மிக பெரிய அறிமுகத்தை ஏற்படுத்த, அதன் பிறகு அவங்களுடைய இசை பயணம் ஓய்வே இல்லாம தொடர்ந்துச்சு. தமிழ் சினிமாவில எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து எண்ணற்ற வெற்றி பாடல்களை பாடியிருக்காங்க ஜானகி அம்மா அவங்க. மேலும் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், பிரபு, விஜய், அஜித்னு பல தலைமுறை நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் பின்னணி குரலாக அவரது பாடல்கள் ஒலிச்சிருக்கு. காதல் பாடல்கள், தாலாட்டு, பக்தி பாடல்கள், நாட்டுப்புற இசை, மேற்கத்திய இசைன்னு எந்த வகை பாடலாக இருந்தாலும் அதற்கேற்ற குரல் மாற்றத்துடன் பாடும் அவங்களுடைய அபார திறமை அவங்களுக்கு கோடான கோடி ரசிகர்களையும் சேர்த்துச்சு. ஜானகி அம்மா 17க்கும் மேற்பட்ட மொழிகள்ல 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிக பாடல்களை பாடிய பாடகர்களில் இவங்களும் ஒருவர். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஒடியா, துளு, கொங்கணி, சிங்களம் உள்ளிட்ட பல மொழிகளைச் சேர்ந்த இசை ரசிகர்களுக்கு இந்த தெய்வீக குரல் அருள் வழங்கியது. 4 முறை தேசிய திரைப்பட விருது, அதோடு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக அரசுகளின் பல மாநில திரைப்பட விருதுகள் ஜானகி அம்மா கையில பெருமை அடைஞ்சிருக்கு. பாடல் வரிகளை உணர்ச்சிகளால் உயிர்ப்பித்த ஆந்திர தேசத்து காண குயில் என்று மைசூர் சந்தன காட்டில் துயில் கொண்ட செய்தி இதயத்தை கனக்க செய்தது. எஸ் ஜானகி என்ற பெயர் இந்திய திரைப்பட இசை வரலாற்றில் என்றும் அழியாத அத்தியாயமாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இசையால் மக்களின் இதயங்களில் என்றும் வாழும் அந்த இசை குயிலுக்கு நமது மனமார்ந்த அஞ்சலியும் நன்றியும்.